சித்ராதேவி மகாவை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. இவன் வந்துட்டா எல்லாமே நம்ம சொதப்பிடுமே, நம்ம என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இனிமேல் சூர்யா அந்த கம்பெனியில் எம்டியாக இருக்க போகிறது கிடையாது. இனிமேல் எல்லா பொறுப்புமே பார்த்தீங்கன்னா மகா தான் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எடுத்த முடிவு கிடையாது, வீட்டில் இருக்க பெரியவங்களாம் எடுத்த முடிவு, மாமா தான் இதை சொல்ல சொன்னார் அப்படின்னுறாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுது சித்ராதேவிக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணது அநியாயமாக தெரியலையா? என் பிள்ளை இருக்கான், விஜய் இருக்கான், இவங்க 2 பேரில் எம்டி ஆக்காமல் மகா போய் எம்டி ஆக்கிட்டு இருக்கீங்க, அவ யார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. கூட சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா காயத்ரியுமே கத்திட்டு இருக்காங்க. நான் எடுத்த முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப அது அலச்சல் பட்டுகிட்டே இருக்காங்க. எப்படியாவது மகா வீட்டு விட்டு போயிடுவாங்க. ஒழிஞ்சா இவன் என்ன திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு சூர்யா பேசுகிறாரு மகா கிட்ட. மகா நீ வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகனா, நான் உங்களுக்காகலாம் வரல, அத்தை கூப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்த மரியாதை கொடுத்து நீங்கள் செஞ்ச துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஆனால் என்ன உண்மை இருக்குன்றதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு சரி சரி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் லேட்டாக வந்திருப்பாரு. என்ன ஏதுன்னு பார்த்தாவன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.